லாஸ்டா OLXல எனக்கு நடந்த ஸ்கேம் பத்தின எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருந்தான் இன்ஸ்டாகிராம்ல, ப்ரோ இதே மாதிரி எங்க அப்பா ஒருத்தன் ஸ்கேம் பண்ணிட்டான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க அப்பா வந்து ஒரு ராபிடோ டிரைவர். உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. தம்பி வணக்கம் தம்பி. அன்னைக்கு நீங்க ஒரு ஏமாந்த வீடியோ ஒன்று போட்டீங்களா, நீங்க கூட கேமரா வாங்குறேன்னு ஏமாந்தீங்க, உங்களை இது பண்ணாங்கன்னு. அதே மாதிரி எனக்கு வந்துச்சு தம்பி. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி என்னன்னா, நான் ரேபிடோ பைக் ஓட்டுறேன். அந்த பையன்கிட்ட மொத்த ஸ்டோரியையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, போற போக்க பார்த்தா இவங்க ஸ்கேம் பண்ணுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கே எழுதி ரிலீஸே பண்ணலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிட்டானுங்க. நீ ஒரு வருஷம் போலீஸ் ட்ரைனிங் போறது ஒண்ணு, எங்களை மாதிரி கலாணி போயிட்டு 1 மணி நேரம் பேசுறது ஒண்ணு. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பல விஷயங்களை தெளிவுபடுத்துவோம். ஆக்சுவலா இந்த ஸ்கேமர்ஸ் உடைய டார்கெட் வந்து ராபிடோ டிரைவர்ஸ் மட்டும் கிடையாது, பொதுவாவே டிரைவர்ஸ், முக்கியமா டிரைவிங் ஆப்ஸை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ் தான். இது வந்து ஒரு பாடமா நான் எல்லாரும் சொல்றியா, இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு வியாபாரிகளெல்லாம் ரொம்ப ஏமாத்துறாங்க. அதனால அவங்களாம் நீங்க உஷார், இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு உஷார் பண்ற மாதிரி எல்லாரும் போட்டு விடுங்க ஐயா, சரிங்களா? உங்க போய் நான் பார்த்து எல்லாம் உஷாரா விட்டையா. 100 ஆண்டு காலம் வாழ்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ சென்ட் பண்ணி அலர்ட் பண்ணிருங்க. உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. இப்போ இந்த ஸ்கேம் எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஒரு ராபிடோ டிரைவர் இருக்காரு, அவருடைய ஒர்க் எப்படி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு புக்கிங் வரும், அந்த புக்கிங் அவர் அக்செப்ட் பண்ண உடனே அந்த கஸ்டமர் லொகேஷனுக்கு போய் அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி கொண்டு போய் டிராப் பண்ணுவார். கரெக்டா? அதானே உலக வழக்கம். அதே மாதிரி வழக்கம் போல இவருக்கு ஒரு புக்கிங் வந்திருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு கஸ்டமரோட லொகேஷனுக்கு இவர் போயிட்டு இருந்திருக்காரு. போயிட்டு இருக்கிற வழியிலேயே அந்த கஸ்டமர் இவருக்கு கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணி எங்க இருக்கீங்க, எப்ப வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வழக்கமா நம்ம பண்றது தான். எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா அர்ஜென்ட்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு கூடவே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்தே போட்டிருக்காங்க. இனிமே தாண்டா கதையே மாற போகுது. நான் ரேபிடோ பைக் ஓட்டுறேன். அது எப்படின்னா, ராயப்பட்டியிலேருந்து நான் தோல்கட்டு, நான் என் வீடு வந்து ராயபுரம், தோல்கட்டுக்கு நான் ஒரு சவாரி வந்தேன். அப்புறம் அங்கேருந்து நான் தோல்கட்டு பஸ்ஸாக ஒரு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி சென்ட்ரலுக்கு போகணும் சீக்கிரம். நாங்கள் சரி நான் வரேங்க அப்படின்னு. அவங்க நான் சொன்னாங்க, இல்லை நீ வந்துனே இருங்க பரவாயில்ல, முதல்ல நான் உங்களுக்கு ஒரு 1100 ரூபாய் அனுப்புகிறேன், 100 ரூபாய் நீங்கள் எடுத்துன்னு 1000 ரூபாய் எனக்கு வந்து இன்னும் ஒரு ஜிபே நம்பர் தரேன்னு சொன்னாங்க. ஏன் நானும் சரி அனுப்புங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன் நான் சொன்னேன். நான் ஒரு 1100 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், அந்த 1100 ரூபாயில இருந்து 100 ரூபாய் நீங்க கமிஷனா எடுத்துக்கோங்க, கமிஷன் எடுத்தது போக மீதி இருக்கிற 1000 ரூபாயை நான் சொல்லக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறானாமா. அப்ப இவர் கேட்டிருக்காரு, ஏன் தம்பி நீ எனக்கு அனுப்பிச்சு நான் அதை அவனுக்கு அனுப்புறதுக்கு நீயே டைரக்டா அனுப்பிச்சிடலாமடா, என்னடா புத்தி கெட்டவனா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் சும்மா இருப்பானா? எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சிருப்பான்ல. ஐயோ என் அக்கௌண்ட்ல இருந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன், ஸோ அதனால ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப், அதனால தான் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்கான். ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? இதுல 2 விஷயத்தை அவன் யூஸ் பண்ணிருக்கான். ஒன்னு நம்ப வைக்கிறது, இன்னொன்னு ஆசையை தூண்டுறது. நம்ப வைக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கஸ்டமர் இப்போ அவர் லொகேஷனுக்கு தான் இவர் போயிட்டு இருக்காரு, சரி நம்ம ஹெல்ப் பண்ணாலும் நம்ம நேரா போய் அவர் மீட் பண்ண தானே போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவன் கிரியேட் பண்ணிட்டான். மாஸ்டர் பிளான். செகண்டரி என்னன்னா ஆசை. ராபிடோ டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் கமிஷன் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஒரு 3 ட்ரிப் 4 ட்ரிப் அடிச்சாதான் அவங்களுக்கு 100 ருபீஸே கிடைக்கும். சோ இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர் மூலமா நம்மளுக்கு ஒரு 100 ருபீஸ் கிடைச்சிச்சுன்னா அது நம்மளுக்கு பெரிய விஷயம் தானே. இந்த 2 விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் இந்த ராபிடோ டிரைவர்ஸ் கிட்ட இந்த ஸ்கேமை வந்து பண்றாங்க. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா, இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இப்போ நம்ம டேட்டா போய் மீட் பண்ண தானே போறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரிப்பா நீ அனுப்பிச்சு விடு, நான் அந்த காசை நீ சொல்ற அக்கௌண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவன் என்ன பண்றான், அக்கவுண்ட்ல காசை போட்டு விட்ட மாதிரி ஒரு மெசேஜை மட்டும் சென்ட் பண்ணி விடுறான். சோ இவருக்கு வந்து மேல ஒரு மெசேஜ் வருது, உங்க அக்கவுண்ட்ல 1100 ருபீஸ் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அந்த மெசேஜை மட்டும் ஓபன் பண்ணி பார்க்கிறாரு, அதுல 1100 ருபீஸ் கிரெடிட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோ அதை பார்த்துட்டு சரி ஓகே அம்ஸ்டார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டாரு. ஆனா அக்கவுண்ட்ல போய் உண்மையிலேயே 1100 ருபீஸ் கிரெடிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் இவர் பண்ணல. சரி ஓகே நம்ம கஸ்டமர் ஏமாத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ருபீஸ் அவன் சொன்ன அந்த நம்பருக்கு இவர் டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டாரு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. பட் இவரோட நல்ல நேரம் அந்த அமௌண்ட் வந்து சென்ட் ஆகல, ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஆனா இவங்களும் அந்த 1100 ரூபாய் அனுப்பிச்சாங்க. நான் வந்து அந்த பதட்டம், அது மார்க்கெட்
மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டுன்னு எப்படின்னா அங்கே நிற்க கூட இடம் இல்லை. அந்த டக்குன்னு நான் மெசேஜை பார்த்து 1000 ரூபாய் வந்து சொல்லிட்டு நான் டக்குன்னு ஏன் ஜிபே ஆன் பண்ணி அந்த நம்பருக்கு அமிச்சம் ஃபெயில்டு வந்தது. உடனே இவர் என்ன பண்றாரு, அவனுக்கு கால் பண்ணி தம்பி நீ அமிச்ச காசு போக மாட்டேதுப்பா, எனக்கு ஃபெயில்டுன்னு வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன கேட்குறான், என்னது ஃபெயில்டு வந்துச்சா, அது எப்படி ஃபெயில்டு வரும், நான் தான் 1000 ரூபாய் போட்டு விட்டேன்ல, கண்டிப்பா போகும், இல்லை நீ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி உரிமையா கேட்கறான் அந்த பக்கர வாங்க. என்ன பண்ண நான் அப்புறம் மாதிரியே அமுச்சு விட்டேன். மாதிரியே அப்புறம் என்ன சொன்னா ஷேர்ஸ் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமிச்சேன் ஃபெயில்டு நான் சொன்னேன், எனக்கு தெரியாது ஏன் நீங்கள் அமிச்சேன்னு சொன்னீங்க, நான் அமிச்சா போகலன்னு. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி பதட்டமாகி போச்சு. 1100 ரூபாய் அமுச்சு விட்டான், இப்போ நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலையே, சரின்னு சொல்லிட்டு அவன் கேட்குற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அமுச்சு விட்டுருவோம். ஸ்கிரீன்ஷாட்டை அமுச்சு விட்றாரு. அவன் பார்த்துட்டு சரி ஓகே நான் என்ன பண்றேன், இன்னொரு 1100 ரூபாயை போட்டு விடுறேன், நீ 200 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிட்டு எனக்கு 2000 ரூபாயை அமுச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பிட்ட போடுறான். எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. உடனே இவரும் சரி இருக்கிற பதட்டத்துல என்ன பண்ணன்னு தெரியல. இவர் என்ன சொல்றாரு, தம்பி நான் நேரா உன் லொகேஷனுக்கு தானே வரேன், நான் வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் அனுப்பிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த லொகேஷனுக்கு வந்துட்டாருன்னா விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால இல்ல நீங்க லொகேஷனுக்குலாம் நீங்க வந்து எனக்கு உடனே அனுப்புங்க, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, அதனாலதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறான். மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. சரிங்க, நீங்க தண்டர்பட்ட அப்போலன்னு சொல்றீங்க, அவங்க கூட தண்டர்பட்ட அப்போல வந்து பக்கம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், நான் வரேன் கூட வேணான்றாங்க, அங்கிருந்து நீங்க பணம் அனுப்புனாங்க. இவரும் அதை நம்பிட்டு என்ன பண்றாரு, சரி ஓகேப்பா நான் திரும்பவும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்றாரு. திரும்பவும் அக்கவுண்ட்ல காசு போகலை, ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஏகாம்பரம் வாட் இஸ் திஸ், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு புரியல. சரின்னு ஒரு போனை கட் பண்ண உடனே மறுபடியும் ஒரு மெசேஜ், அதுல 1100 ரூபாய் மறுபடியும் போட்ட மாதிரியும் இவர் அக்கவுண்ட்ல 2200 ரூபாய் கிரெடிட் ஆன மாதிரியும் அமுச்சு விட்டுருக்கான். அதை இவர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்னடா இவன் காசுக்கு மேல காசா போட்டு விட்டுருக்கான், ஆனா நம்மளால அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டு ஓவர் பதட்டம் ஆயிடுறாரு. எனக்கு படபடன்னு வருது. அவன் முதல்ல 1100 அமிச்சான், அப்புறம் திருப்பி 2000 ரூபாய் அமிச்சான். எனக்கு இது சீக்கிரம் அமிச்சு நான் சொன்னேன், ஏன்டா அவ்வளோ காசுலாம் இல்லைங்க அப்படின்னு. அவனும் இல்லை நான் அப்புறம் நீ திருப்பி எனக்கு அமிச்சு வேற நம்பர் எங்களால் அனுப்ப முடியாது அப்படின்னாயா. சரி ஓகே இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2000 ரூபாய் அமிச்சு பார்த்தா அந்த 2000 ரூபாய் மறுபடியும் போகல, ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஐயோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு திரும்ப கால் பண்ணி, தம்பி இங்க பாருப்பா தம்பி, நான் எவ்வளவு அமிச்சாலும் போக மாட்டேன், நான் நேரில் வந்துடுறேன், இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தாண்டா இருக்கு, இது எட்டி பார்த்தா கூட தெரிஞ்சிருவாடா, நான் வந்துடுறேன்டா அப்படின்னா, வேணாம் எனக்கு இப்பவே நீங்க அமுச்சு விடுங்க, என் லொகேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க அமுச்சு விட்டுறணும்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சி, சரி ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 500 ரூபாயாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ். அதுக்குமே இவர் வந்து சரி ஓகேப்பா நான் 500 ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு 500 அனுப்பிச்சு பார்த்துருக்காரு. அந்த 500 ரூபாயும் போகல, அதுவும் ஃபெயில்டுன்னு சொல்லி வந்த உடனே இவர் கால் பண்ணி, தம்பி இங்கே பாரு நான் இதுக்கப்புறம்லாம் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, நான் நேராக லொக்கேஷனுக்கு வரேன், எதுவும் இருந்தாலும் நேரில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஃபோனை கட் பண்ணிட்டான். சரி 2500 அனுப்புனாங்க, நான் ஒவ்வொரு 500 அனுப்பிச்சு அதுவும் போல. மாதிரி நான் சொன்னேன், ஏன் போறேன் நான் தெரியலங்க அப்படின்னு. 1000 ரூபாய் நான் 1100 ரூபாய் நான் சொன்னாங்க, என்கிட்ட அந்த காசை வரல, வந்தா தானே உங்களை அனுப்புறதுக்கு அப்படின்னு போனை உடனே வச்சிட்டாயா. இவரு நேரா லொகேஷனுக்கு போய் பார்த்துருக்காரு, அப்படி ஒருத்தன் அங்க இல்லவே இல்லை, போன் பண்ணாலும் போனை எடுக்கல. உடனே பக்கத்தில் இருக்கட்ட வந்து காமிக்கிறார், சார் இங்க பாருங்க சார், ஒருத்தன் எனக்கு காசுக்கு மேல காசா போட்டு விட்டான், ஆனா நான் அனுப்பிச்சா அவனுக்கு காசு போக மாட்டேங்குது சார், ஏதாவது பிரச்சனையா என்ன இதுன்னு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அவர் பார்த்துட்டு, சார் உங்களுக்கு நல்லா ஒருத்தன் ஏமாத்த பார்த்துருக்கான் சார், இதை நம்பி நீங்க காசு அனுப்பிச்சுன்னா உங்க காசெல்லாம் போயிருக்குமே சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளவு நேரம் இவர் பேசிக்கிட்டு இருந்தது ஒரு திருட்டு பையகிட்டன்னு. இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா எனக்கு எப்படி கண்டுபிடிச்சா, ஒருத்தர்கிட்ட நான் எதிர்க்க காமிச்சேன், ஏங்க இந்த மாதிரி 1100 ரூபாய் வந்ததுன்னு ஒருத்தர் சொன்னாரு, அது ஏன்னா அப்புறம் அவர் பார்த்தா அதெல்லாம் இல்லப்பா வரல, ஏதோ இதுக்கு உனக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது ஏன் இவர் இத்தனை வாட்டி காசு அனுப்பிச்சுமே அந்த காசு வந்து போகல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரோட அக்கவுண்ட்ல இருந்த காசே 200 சம்திங் தான். ஒருவேளை 500 ரூபாய்க்கு மேல இருந்திருந்தா கூட அவனுடைய கடைசி முயற்சி வெற்றியாயிருக்கும். கடவுள் இருக்கிறாங்க மாரு. நல்ல வேலை உன்ட்ட காசு இல்லையா சார், என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட இருந்து 284 ரூபா தான் இருந்து, நீ ஓட்டின காசு அதில் வச்சிருந்தேன் அப்படின்னு. ஐயோ இதுப்பா உஷாரா இருக்கணும்பா, நீ நல்லவா நீ அனுப்பிச்சிருந்தானா உனக்கு 1000 ரூபா போயிருக்கான், அவன் எங்கே இருக்கிறான் சொன்ன தெரியல. இந்த மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க, ஆனால் வந்து பார்த்தா யாரும் ஃபோனை எடுக்கலையா. அதுக்கப்புறம் என்ன இல்லைப்பா அதெல்லாம் பேக் பண்ணியிருக்காங்க, உன்னை நல்லா ஏமாச்சிருக்காங்க, நல்ல வேலை உன்ட்ட காசுலாம் நல்லதாக போச்சு, ஆனால் அந்த காசு இருந்து போயிருந்தா வேஸ்ட் ஆயிருக்கும். இதே என்கிட்ட அந்த 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து நான் போயிருந்தா எவ்வளவு மன கஷ்டப்பட்டிருப்பேன் நான். சொல்லுங்க. ஒருவேளை அவனுடைய கடைசி முயற்சியா சரி ஓகே கடைசியா ஒரு 200 rupees ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இவர் ட்ரை பண்ணியிருந்தாரு அப்படின்னா அந்த 200 ரூபாயை அப்படியே வாரி துண்டி ஏப்பம் விட்டு அவன் பாட்டு போயிருப்பான்.
இவர் ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த 200 ரூபாயை லாஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லா ஃபீல் பண்ணிருப்பாரு. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. ஆனா நீ அந்த காசுல நான் தப்பிச்சேன் இருந்து எனக்கு 1000 ரூபாய் இல்லை 3000 எவ்வளவு போய் எனக்கு தெரியாதையா. ஏன்னா அடிக்கடி லோன் காசுலாம் வரேன், ஆனால் லோன் கட்டுறோம் என்கிட்ட கொடுப்பாங்க, ஜிபேல போட்டு விடுவாங்க. நீனு பார்த்து யாரும் காசு அம்பல எதுவுமே அண்டையில வர 234 ரூபாய் இருந்து எனக்கு தப்பிச்சே. அந்த அவன் 250 அமிச்சுதான் போயிடுச்சு அந்த 200 ரூபா கூட. நார்மலா நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அப்படின்னா அந்த கிரெடிட்டட் மெசேஜ் வந்து ஒரு போன் நம்பர் மூலியமா வரவே வராது. ஒருவேளை போன் நம்பர் மூலியமா வந்து இந்த அமௌண்ட் உங்களுக்கு நான் கிரெடிட் பண்ணிட்டேன், தெரியாம போட்டு விட்டேன், திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி எவனாச்சும் கேட்டாங்கன்னா அது முழுக்க ஸ்கேம்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஐயா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. ஐயா புரிஞ்சிருச்சு. ஒருவேளை உண்மையிலேயே அந்த அமௌண்ட் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருந்துச்சு இந்த பட்சத்துல அந்த மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பேங்க் நேம்லயே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். I really appreciate it. அண்ட் அந்த ஸ்கேமர் அனுப்பிச்ச அந்த மெசேஜ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்களேன். அமௌண்ட்டை மட்டும் தான் 3லயும் மாத்திருக்கானே தவிர்த்து அந்த ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒன்று இருக்கு அதுவும் மாறுமேன்றது கூட தெரியாம அதெல்லாம் அப்படியே தான் போட்டு வச்சிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதுல 2 தடவை 1100 ரூபாய் போட்டு விட்டு அவருக்கு 2200 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சாமா. 3வது மெசேஜ் அதை வர சேர்த்தே போட்டு விட்டுருக்காரு. என்னடா இதெல்லாம் என்ன? இப்ப அந்த ஸ்கேமருடைய வியாபார முதலீடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அந்த மெசேஜ் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். பாத்தீங்களா, உண்மையிலேயே பேங்க்ல இருந்து அவனுக்கு காத்து போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான மெசேஜ சொந்த உழைப்புல ரெடி பண்ணிருக்கேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இன்னொன்னு அந்த கான்செப்ட், நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்ல இருந்து 100 ரூபாய் கமிஷன் எடுத்துட்டு மீதி அமௌண்ட் இந்த என்னுடைய இன்னொரு நம்பருக்கு போட்டு விடுங்கன்னு ஒன்னு யோசிச்சிருக்கான் பாத்தீங்களா. இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 பேரையாச்சும் ஏமாத்தி மினிமம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருவான். உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அண்ட் முக்கியமா இந்த ராபிடோ, ஓலா, யூபர் இந்த மாதிரி ஆப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிற லொகேஷன்ல இருந்து தான் நம்ம புக் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. நான் வேற ஸ்டேட்ல உட்கார்ந்துக்கிட்டு கூட இன்னொரு ஸ்டேட்ல ஒரு லொகேஷன் டு இன்னொரு லொகேஷனுக்கு புக் பண்ண முடியும். இல்ல புரியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சென்னையில இருக்கேன், பட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் பேலஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலஸ்ல இருந்து நியர்பை ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் ஒரு புக்கிங் பண்ணணும் அப்படின்னா பாருங்க என்னால அந்த புக்கிங்க பண்ண முடியும். தம்பி என்ன பிரமாதமா புட்டு வைக்குது. இதே மாதிரி தான் அந்த ஃப்ராடு பையன் ஏதோ ஒரு லொகேஷன்ல எங்கேயோ மறைமுகமா உட்கார்ந்துகிட்டு சென்னையில இருக்கிற தண்டையார்பேட்டை அப்போலோ டு சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு புக்கிங்கை கிரியேட் பண்ணி அந்த லொகேஷனுக்கு ராபிடோ டிரைவர் வர்ற கேப்லயே ஏமாத்திடுறான். இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இப்போ இந்த ஃப்ராடு பையன் இந்த ஸ்கேமுக்காக யூஸ் பண்ண அந்த 2 மொபைல் நம்பரையும் நம்ம ட்ரூ காலர்ல போட்டு பார்க்கும்போது அந்த ட்ரூ காலர்ல ரெண்டுமே ராஜஸ்தானை சேர்ந்த நம்பர்னு சொல்லி காட்டுது. அண்ட் அதுலயும் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கமெண்ட்ஸ் எடுத்து படிக்கும் போது ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் இவங்க கிட்ட ஏமாந்துருக்காங்க அப்படிங்கறத அந்த கமெண்ட் செக்ஷன்லயே போட்டும் வச்சிருக்காங்க. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேங்கறடா. சரி, அப்ப இந்த ஸ்கேமர் இப்ப ராஜஸ்தான்ல தான் இருப்பானா, அப்ப அந்த மொபைல் நம்பரை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் முடியாது. ஏன்னா இவனுங்க இந்த ஸ்கேம் எல்லாம் அவன் ப்ரொஃபைல வச்சா பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சத்தியமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பல்லாவரமா சைபர் கிரைம் ஆளுங்களை ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்ல. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? பாண்டிச்சேரியா. ஃபேக் ப்ரூஃப், அடுத்தனுடைய ப்ரூஃப், எங்கேயாச்சும் ஆதார் ஜெராக்ஸ், பேன் ஜெராக்ஸ் இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போய் யாருக்கிட்டயாச்சும் கொடுத்து அங்க ஃபேக்கா சிம் கார்டை வாங்கி அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஏமாத்திட்டு ஓரளவுக்கு மேல சமாளிக்க முடியலன்னா அந்த சிம் கார்டை உடைச்சு போட்டு போயிடுவான். இப்ப இந்த நம்பரையே கால் பண்ணாலே நாட் இன் யூஸ்னு வருது. The number you're calling is temporarily out of service. இப்பதானே ஓடுனானுங்க, அதுக்குள்ளே எல்லை தாண்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்டிவ்ல இருந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருந்த நம்பர் ஒரே வாரத்துல நாட் இன் யூஸ். டேய் களவாண்ட பொருள காமன் நேரம் வச்சிருந்தா கூட உசுருக்கு ஆபத்துனா என் உடுக்கு. சோ இந்த மாதிரி திருட்டு பசங்க ஸ்கேம் பண்ணிட்டு ஜாலியா சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க, நம்மளும் ஏமாந்துகிட்டே இருக்கோமே, இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சைலேந்திர பாபு சார் இத பத்தின ஒரு வீடியோ ஆல்ரெடி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்காரு. சைபர் குற்றவாளிகள் பெண்களை மட்டும் டார்கெட் பண்ணி 50 லட்சம் 60 லட்சம் 80 லட்சம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இது போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த போனா சிலர் என்ன மாதிரி கமெண்ட் போடுறாங்கன்னா, அப்புறம் நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கிறீங்க, நீங்க போய் அவங்கள பிடிச்சு அவங்கள ஜெயில போட்டு இது மாதிரி குற்றங்கள் நடக்காம பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த குற்றவாளிகளை போய் கண்டுபிடிச்சு பணத்தை ரெக்கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா 1,75,000 மனுக்கள் வந்திருக்குது. ஒருவேளை இந்த குற்றவாளி வெளிநாட்டுல நைஜீரியாவில் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனை எப்படி பிடிக்க முடியும்? இன்டர்நேஷனல் போலீஸ் மூலமா தான் பிடிக்க முடியும். பிடிச்ச பிறகு அவன்கிட்ட எப்படி பணத்தை ரெக்கவர் பண்ண முடியும்? அங்க அவன் அந்த பேங்க்ல ஏற்கனவே அதை வெளிநாட்டு வங்கிக்கு போயாச்சு. ஆனா இப்போ வெளிநாட்டுக்காரன் தான் இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்ணணும்னு கிடையாது.
இந்தியாவிலேயே வட மாநிலங்களில் சுமார் 35 ஊர்களில் எல்லாருமே இந்த குற்றங்கள் தான் பண்றாங்க. நூ அப்படிங்கிற இடம் இருக்கு, அது ராஜஸ்தான் பார்டர், அதுக்கு 3 ஸ்டேட் பார்டர் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டட் வில்லேஜ். அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ஜாம்தாரா அப்படிங்கிற ஒரு ஊரே ஒட்டுமொத்த டவுனே இந்த பெரிய மோசடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு ஊர்ல போய் அவனை கைது பண்ணா இது நான் பண்ணலன்னு சொல்லுவான். அவனை 24 மணி நேரத்துக்குள்ள விசாரிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அவனுக்கு முதலாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். இவன் உண்மையை சொல்ல மாட்டான், பணம் எந்த வங்கியில் இருக்குன்னு சொல்ல மாட்டான். சைலேந்திர பாபு சார் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வட இந்தியால ஒரு பெரிய கேங்கே உட்கார்ந்துக்கிட்டு இதுதான் முழு நேர வேலையாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் காம்ப்ளிகேட்டடான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எவனுமே நம்மளை பிடிக்க முடியாது, நம்மளை அசைக்கவே முடியாது அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கேமை எப்படி வகை வகையா பண்ணலான்றதை மட்டுமே முழு நேரமா யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு டார்கெட் பண்ணி இன்னும் பயங்கரமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சோ இதுக்கான தீர்வு முடிவு எல்லாமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படியெல்லாம் வகை வகையா ஸ்கேம் பண்றாங்கன்றத முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எவனாச்சும் நம்ம கிட்ட ஸ்கேம் பண்ண வந்தான்னு வைங்களேன், ஓகே அவன் நம்மள ஸ்கேம் தான் பண்றான்றதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவன் கிட்ட ஏமாறுற மாதிரியே நடிச்சு அவனை வச்சு நல்லா ஃபன் பண்ணி நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடணுமே தவிர்த்து அவன் கிட்ட ஏமாறாம இருக்கிறது தான் இதற்கான ஒரே வழி. அண்ட் எனக்கு இன்னுமே அவர் கடைசியா சொன்ன அந்த விஷயம், இந்த 200 ரூபா போயிருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, ஒருவேளை அந்த 200 ரூபா போயிருந்துச்சுன்னா அந்த 200 ரூபா நமக்கு வேணா ஒரு சாதாரண சின்ன அமௌண்ட் தானே, நல்லவேளை சின்ன அமௌண்ட் தப்பிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த 200 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு அவர் அன்னைக்கு எத்தனை ட்ரிப் அடிச்சிருப்பாரு, அந்த 5 ட்ரிப் காசை எங்கேயோ உட்கார்ந்துட்டு ஒருத்தன் ஈஸியா ஆட்டையை போட்டு போற மாதிரி தானே. சரிங்க தம்பி, சரி பார்த்துங்க, இந்த வீடியோ நல்லா எடுத்து போடுங்க, 4 பேர் பார்க்குற மாதிரி. சரிங்களா, உங்கள் சேனல் மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள் தம்பி. வச்சிருந்தேன் தம்பி. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸாக இருங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த அவேர்னஸை கொடுங்க. யாரும் இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. Can you catch my point? கேட்ச்பா. It's nice, no? ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி ஸ்கேம் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா, இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்க மாட்டிருக்கீங்களா, உங்களுக்கு நடந்த அனுபவத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பாக பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோ, சூப்பரான ரிவ்யூ, சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு வந்து சாப்பி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.